காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள துணிக்கடைகளில் நகர்நல அலுவலர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் 2 டன் அளவுக்கு பாலித்தீன் பைகளை பறிமுதல் செய்தனர். பாலித்தீன் பைகளை வைத்திருந்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதித்தனர். இது குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீராம் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், இந்த ஆய்வு குறித்த தகவலை சொல்லுங்க. வணக்கம் ரஜீஷன். கடந்த 1ஆம் தேதி முதல் கட்டாயம் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசின் சார்பாக. அதனை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா தலைமையில் பல்வேறு சோதனைகள் நடைபெற்று வருகிறது. கடைகளிலும், வணிக நிறுவனங்களிலும், சிறு வணிகங்களிலும், ஓட்டல்களிலும். அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் காந்தி சாலை பகுதிகளில் வீதி வீதியாக சென்று நகராட்சி நகர்நல அலுவலர் முத்து தலைமையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வகையில் காஞ்சிபுரம் காந்தி சாலை பகுதியில் அமைந்துள்ள நியூ சரவணா ஸ்டோர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கில் பறிமுதல் செய்தனர். அது மட்டுமல்லாது 10,000 ரூபாய், தலா 10,000 ரூபாய் வரமகாலட்சுமி தனியார் துணிக்கடைகள் மீதும் 10,000 ரூபாய், காட்டன் கலெக்ஷன் உள்ளிட்ட தலா 10,000 ரூபாய் விதிக்கப்பட்டது. முக்கியமாக RR மென்ஸ் பாயிண்ட் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட பொருட்களை மறைத்து வைத்திருந்ததாக அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒட்டுமொத்தமாக 1.5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒரே நாளில் மட்டும் 2 டன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக்களுக்கு. இதற்கு 1 மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களுக்கு நோட்டீஸ்களும் வார்னிங்களும் கொடுக்கப்பட்டது. அதையும் மீறி துணிக்கடைகளில் காஞ்சிபுரம் மற்றும் பட்டு சிலைக்கு புகழ்பெற்றது. ஆகியால் இந்த பாலித்தீன் கவரில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டு சிலைக்காக மாற்று வழிகளில் துணிப்பையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை பயன்படுத்தாமல் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்குகளை அதிகமாக இந்த கடைகளை பயன்படுத்துவதால் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்தது. அந்த வகையில் இன்று அதிரடியாக சோதனை ஈட்டினர். கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் மட்டுமே 5 டன் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இந்த ஒரு முறை அல்ல, கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வார்னிங் கொடுக்கப்பட்டும் தொடர்ந்து ஈடுபட்டதால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அந்த கடைகளில் இது போன்ற பிளாஸ்டிக்கில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தினால் கடும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்த கடைகள் சீல் வைக்கப்படும் எனவும் நகர்நல அலுவலர் முத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியரும் மேற்பார்வையில் இந்த நகர்நல அலுவலர்கள் மற்றும் பேரூராட்சிகளிலும் வீடுகளிலும் தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சிறு வணிகங்களில் கூட துணிப்பை மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்தவில்லை. பெரும்பாலும் துணிக்கடைகளில் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இதன் குற்றச்சாட்டு மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து வைத்துள்ளனர். பொதுமக்கள் உடனடியாக அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிற்றுண்டு கடைகளில் மட்டுமே அதிகப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதனைத் தொடர்ந்துதான் இன்று காந்தி சாலை பகுதியில் உள்ள பல துணிக்கடைகளுக்கு சென்று அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது.